அகைன் நான் ஒரு செம்ம ஃபீல் குட் ட்ராமாவை தான் கொண்டு வந்திருக்கேங்க. படத்தோட பேர் பார்த்தீங்கன்னா மை கொரியன் டீச்சர். இது 2016 வெளியே இருக்கு. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு கொரியன் ஜாப்பனீஸ் கலந்த ஃபீல் குட் ட்ராமா தான். அப்படி நம்ம சேனலுக்கு உகந்த படமாக இருந்ததுனால இதை நான் கொண்டு வந்தாச்சு. அப்படியே வளவலன்னு பேசாமல் வேகமாக ஸ்டோரி கிளிப் போயிடலாமா? ஓகே, இந்த 3 ஃபர்ஸ்ட்லேயே நம்ம படத்தோட ஹீரோவான யங் ஒன் தான் காட்டுறாங்க. யங் ஒன் அவர் பேருக்கு ஏற்ற மாதிரி யங்காக தான் இருக்கிறாரு. அதாவது ஒரு டீனேஜ் வயசில் இருக்கக்கூடிய பையன் மாதிரி தெரியுது. பட் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 25 வயசு இருக்கும் போல. யங் ஒன் வந்து என்ன வேலை பார்க்குறாருன்னா, ஜப்பானில் இந்த மாதிரி ஆயுர்வேதிக் சம்பந்தப்பட்ட பொருட்கள்லாம் நிறைய சேல்ஸ் பண்ணுவாங்க. அப்படி ஒரு கம்பெனியில் ஒரு சேல்ஸ் ஏஜென்ட்டாக ஒரு சாதாரணமான ஒரு வேலையை தான் பார்த்துட்டு இருக்கிறாரு. பல இடங்களில் டிராவல் பண்ணி ஏறி இறங்குற ஒரு வேலையாக இருந்தாலும் ஏதோ ஒரு வேலைன்னு சொல்லிட்டு திருப்தியாக பார்க்குறான். ஆனால் இந்த வேலையும் பார்த்தீங்கன்னா இப்போ கொஞ்சம் இந்த கம்பெனி லாஸ்ட்டில் போயிட்டு இருக்கிறதுனால, தம்பி நெக்ஸ்ட் மந்த்லேருந்து உனக்கு வேலை கிடையாது, ஏன்னா கம்பெனியோடைய ரேட்டிங்லாம் ரொம்ப குறைஞ்சிருச்சா, ஏகப்பட்ட நஷ்டம்பா, அதனால நெக்ஸ்ட் மந்த்ல இருந்து உனக்கு இங்கே வேலை இல்லை, நீ ஏதாச்சும் ஒரு வேலையை தேடிக்கோ அப்படின்னு சொல்கிறப்போ நம்மளுக்கு ரொம்ப கஷ்டமாயிருது. என்ன சார் சொல்கிறீங்கன்னு கேட்டால், ஆமாப்பா போகிற பக்கம் பார்த்தா கம்பெனி இழுத்து தான் மூடணும் போலன்ட்டு சொன்னதுனால அப்படியே சோகமாக வந்து உட்காந்துருக்கிறான். இப்போ என்ன பண்ணுறது, என்ன வேலையை பார்க்குறதுன்னு தான் தெரியல. ஆக்சுவலாக நம்ம ஆளுக்கு வந்து சொந்த ஊர் கொரியாவில் இருந்து தான் இங்கே ஜப்பான் வந்திருக்கிறான். அந்த மாதிரி ரொம்ப கவலைப்பட்டு உட்காந்துருக்கிறாப்புல. கூட அங்கே வேலை பார்க்குற ஒருத்தர் சொல்கிறான், சரி ஒரு மாதம் இருக்குல்ல, அதுக்குள்ளே கண்டிப்பாக ஏதாச்சும் ஒரு வேலை கிடைச்சிரும்னு சொல்லிட்டு நம்மளால கொஞ்சம் மனசை தேத்துறாப்புல. பட் இருந்தாலும் ரொம்ப கஷ்டமாக தான் இருக்குது. ஆக்சுவலாக நம்ம ஹீரோ யார் தெரியுமா? கொரியாவிலே ஒன் ஆஃப் த டாப் பணக்காரங்கள்லாம் ஒரு மிகப்பெரிய கோடீஸ்வரனுடைய ஒரே வாரிசு தான், ஒரே பையன் தான் இவன். ஆனால் அப்படி அப்பாவுடைய சொத்து வேணாம், அந்த மாதிரி ஒரு வாழ்க்கையே வேணான்னு சொல்லிட்டு அப்பா கிட்ட சண்டை போட்டு கொரியா விட்டு இங்கே ஜப்பானில் இந்த மாதிரி ஒரு சாதாரணமான ஒரு வேலையை இப்படி வந்து ஒரு வேலையை பார்த்துட்டு இருக்கிறாப்புல. இது யாருக்குமே தெரியாது. இதை எல்லாருக்கிட்டையும் மறைச்சு தான் இங்கே சாதாரணமான ஒரு ஏஜென்ட் மாதிரி வேலை பார்த்துட்டு இருக்கிறாப்புல. ஸோ இந்த வேலையும் போயிடுச்சு, என்ன பண்ணுறதுன்னு தான் யோசிக்கிறான். திரும்பிலாம் ஊருக்கு போகிறதா என்னமே கிடையாது. ஸோ அப்படியே மனசை கொஞ்சம் காம் பண்ணுறதுக்கு இவனுக்கு ஒரு கேர்ள் ஃப்ரெண்ட் இருக்கிறா. சரி அவளை போய் பார்க்கலான்னு சொல்லிட்டு சரி காதலியை பார்த்தா கொஞ்சம் ஆறுதலாக இருக்குமேன்னு சொல்லிட்டு அவள் வீட்டுக்கு இங்கே வந்து பார்த்தா நம்மளுக்கு அதிர்ச்சிக்கு மேலே அதிர்ச்சியா. இப்போ அவன் கேர்ள் ஃப்ரெண்ட் இவனுக்கு தெரியாமல் இன்னொருத்தங்கிட்ட தப்பாக பழகிட்டு இருக்கிறா. ஏதோ தப்பாக நடந்துட்டு இருப்பா போல. இதை கையும் குளமாக பிடிச்சிருந்தான். அப்படியே உட்கார வச்சு கேட்குறப்போ நம்மளுக்கு வருது கோபம். பட் இருந்தாலுமே அவள் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நம்ம பாய் ஃப்ரெண்ட் கண்டுபிடிச்சிட்டானே அப்படிங்கிற அந்த பயம்லாம் இல்லை. ரொம்ப திமுறா பேசுகிறா, ரொம்ப திமுறா நடந்துக்கிறா. இப்போ என்ன கண்டுபிடிச்சிட்ட, பிரேக்கப் பண்ணணும் அவ்வளோதானே. இதை நான் உங்ககிட்ட ஆல்ரெடி சொல்லலாம்னு நினச்சேன், நீ ஏன் கண் கூட பார்த்துட்ட, சரி பிரேக்கப் பண்ணிக்கலாம். ஆனால் அதுக்கு முன்னால் இவர் யார் தெரியுமா, எவ்வளோ பெரிய வசதியான ஒரு ஆள் தெரியுமா, நீ சாதாரண ஒரு சேல்ஸ் ஏஜென்ட், ஆனால் ஒன்றை விட இவர் பல மடங்கு சம்பாதிக்கிறாரு அப்படின்ட்டு பணத்துக்காக தான் எத்தனை நாள் பழகுனங்கிற மாதிரி சொல்கிறா பாருங்க. அவனுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஸோ இந்த இடத்துல அவனை ரொம்ப அவமானப்படுத்துகிற மாதிரி பேசுகிறா. ஆனால் அம்மனிக்கு ஒரு விஷயம் தெரியவே தெரியாதுல்ல, நம்மால் கொரியாவிலே எவ்வளோ தௌலத்தான ஒரு மிகப்பெரிய கோடீஸ்வரனுடைய ஒரே புலன்னு சொல்லிட்டு எதுவுமே தெரியாமல் ரொம்ப அவமானப்படுத்தி இப்படி பேசுகிறா. அவன் அந்த இடத்துல கூட நான் பெரிய கோடீஸ்வரன் அப்படின்ட்டுலாம் சொல்லலை, அப்படியே அமைதியாக கேட்டுட்டு ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து எந்திச்சு வந்ததாப்ல. ஸோ வந்ததுமே ஒரு ஆறுதலுக்காக அம்மா கிட்ட கால் பண்ணுறான். அம்மா ரொம்ப கஷ்டப்பட்டு புலம்புறாங்க, இந்த மாதிரி நாடு கடந்து இப்படி நீ அங்கே போய் இருக்கிறியே, நீ சாப்பிட்டியா வச்சியான்னு சொல்லிட்டு நான் எவ்வளோ அவஸ்தப்படுறேன் தெரியுமா, பேசாமல் தொங்கும், நீ திரும்பி நம்ம ஊருக்கே வந்துடுறா, நீ பிஸ்னஸ்லாம் கவனிக்கவே வேண்டாம், அப்பா முன்ன மாதிரியே கிடையாது, நீ வீட்டு சும்மா இருந்தாலும் போதும் அப்படின்லாம் சொல்லி அவன் மனசை மாற்ற பார்க்குறாங்க. அம்மா நான் திரும்பி வரதான் எனக்கு எண்ணமே இல்லைம்மா, இங்கே எனக்கு ஒரு நல்ல வேலை இருக்குது, நல்லா சம்பாதிக்கிறேன், எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது, நான் நல்லா சந்தோஷமாக தான் இருக்கிறேன் அப்படின்ட்டு இங்கே அவன் படுற கவலைகள் கஷ்டங்களை பற்றி மறைச்சிக்கிட்டு அம்மா கிட்ட இப்படி வந்து சும்மா அவங்க கிட்ட பேசணுமே சொல்லி தான் பேசுகிறான் போல. அம்மா என்னலாமோ சொல்லி எமோஷனல் அட்டாக்லாம் பண்ணுறாங்க. ஆனால் அவன் கேட்கறதாவே இல்லை. ஸோ அம்மாவும் பிள்ளையும் இப்படி பேசிட்டு இருக்கிறத பக்கத்துல இருந்து அப்பா கூட கேட்டுட்டு இருக்கிறாரு. உடனே அப்பா இருக்காரா, அப்பாட்ட பேசுறியா, எங்க பிள்ளைகிட்ட 2 வார்த்தை பேசுங்கன்னு சொன்னா அவர் வீராப்பான ஆள் நினைக்கிறேன். இந்த மாதிரி நம்ம பேச்சை கேட்காம போயிட்டானே அப்படிங்கிற அந்த கோபம், பேசக்கூடாதுங்கிற அந்த வைராக்கியத்தில் நான் பேசல நீயே பேசுன்னு சொல்லிட்டு அப்பா அங்க இருந்து அப்படி ஒரு வீராப்புல போயிருந்தாப்புல. அப்புறம் அம்மா சொல்றாங்க, இந்த மாதிரி அந்த ஆளை பத்தி தான் உனக்கு தெரியுமே, வீராப்பா இருப்பாரு, ஆனா மனசுக்குள்ள அவன் மேல பாசம் இருக்க தான் செய்யுது. அப்பப்போ கேட்பாரு அவன் புள்ள என்ன செய்யறான், நல்லா இருக்கானான்ட்டு கேட்பாரு. இப்போ ரொம்ப மூஞ்சி தூக்கிட்டு போறாரு. சரிப்பா நீ அவரை விடு, வேலை வலிக்கு சாப்பிடு, உடம்ப பார்த்துக்கோன்னு சொல்லிட்டு அம்மா கிட்ட அப்படி ஃபோன் பேசி வச்சுட்டு அப்படி ரிலாக்ஸாக தூங்கிட்டு இப்போ மறுநாள் பார்த்தீங்கன்னா வேலை சம்பந்தமா அவங்க கம்பெனி ப்ராடக்ட்டை வந்து ஒருத்தங்க கிட்ட விற்கிறதுக்காக ஒரு கிளைண்ட்டை பார்க்கறதுக்காக வேற ஒரு ஸ்டேட்டுக்கு வரான். அங்கே வந்து கிளைண்ட்டை பார்த்து அது சம்மந்தப்பட்ட பொருட்கள்லாம் வித்துட்டு அங்கேருந்து கிளம்பும் போது அவன் கூட வேலை பார்க்குற ஒருத்தர் இருக்கிறானே, அவன் வந்து கால் பண்ணி இந்த வந்து நம்ம கம்பெனி வந்து ஃபேக் ப்ராடக்ட் தான் வித்துருக்காங்க போல, அதனால தான் ரேட்டிங்ஸ் எல்லாம் கம்மியாக இருக்குது, அதனால தான் லாஸ்ட்டில் போயிருக்கடா, இந்த விஷயம் தெரிஞ்சு போயிட்டு கவர்மெண்ட்ல இருந்து கம்பெனி சீஸ் பண்ணிட்டாங்க. ஸோ இத்தனை நாள் நம்ம ஓனரே இவ்வளவு ஃப்ராட் தானே பண்ணியிருக்கிறான், இந்த விஷயம் எனக்கு இப்போ தான் தெரிஞ்சு போகுது, நீ இங்கே மட்டும் திரும்பி வந்துடாத, அண்ட் அந்த கிளைண்ட் கிட்டையும் நீ கொண்டு போன பொருட்களையும் வித்துறாத, அவ்வளோதான் நீ மாட்டிப்பேன்னு சொல்லிட்டு திரும்பி பார்க்கறதுக்குள்ள இவன் கொண்டு போய் கொடுத்தது எல்லாம் ஃபேக் ப்ராடக்ட்னு தெரிஞ்சு போயிட்டு அந்த கிளைண்ட் வந்து இவனை துரத்துறாரு. இவன் அவர்கிட்ட இருந்து ஓடி தப்பிச்சு கடைசியை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பார்க்கில் வந்து அப்படி அமைதியாக உட்காந்துருக்கிறான். ரொம்ப கஷ்டமாயிருது, ஒரு விரக்தியில தான் உட்காந்துருக்கிறான். ஒரு பக்கம் வேலையும் வந்து ஒரு மாதம் வரைக்கும் தாக்கு பிடிக்கும் நினச்சோம், ஆனால் அதுக்குள்ள கம்பெனியை க்ளோஸ் பண்ணிட்டாங்க. கேர்ள் ஃப்ரெண்ட் அப்படி ஏமாத்திட்டாலேன்னு சொல்லிட்டு ரொம்ப கஷ்டமாயிருது. சரி நேற்று இந்த மாதிரி நம்ம கண்ணு முன்னால ஒரு துரோகம் பண்ணிட்டா, இருந்தாலும் நம்ம வந்து அவகிட்ட பேசி பார்ப்போமே, நம்ம மன்னிச்சிட்டோன்னு சொல்லுவோமே அப்படின்ட்டு
சொல்லிட்டு வந்து இவன் டெக்ஸ்ட் பண்ணிட்டு நான் அவனை மன்னிச்சிட்டேன், நம்ம அகைன் ஃப்ரெஷ்ஷாக ஸ்டார்ட் பண்ணலாமான்னு சொல்லிட்டு அவன் கேர்ள் ஃப்ரெண்டுக்கு இப்படி ஒரு டெக்ஸ்ட்டை போட்டு விட்றானா. அவள் அதை பார்த்துட்டு நீ என்னடா என்ன மன்னிக்கிறது, நான் என் ஆளோட ஜாலியாக இருக்கிறான் பாருன்னு சொல்லிட்டு வெறுப்பேற்றுற மாதிரி நெருக்கமாக இருக்கக்கூடிய ஒரு ஃபோட்டோ வர அனுப்பி வைக்கிறா. அதை பார்த்துட்டு அவனுக்கு சுருன்னு கோவம் வருது, அப்படியே சூடாகிருந்தான். இருக்கிற கோவத்தில் ஃபோனை அப்படியே பார்க்கில் விட்டு எரிஞ்சிருந்தான் பாருங்க. அதுக்கப்புறம் யோசிக்கிறான், ஐயோ நம்ம ஃபோன் ஆச்சுன்னு சொல்லிட்டு அங்கே இருக்கிற அந்த புதருக்கு இதெல்லாம் தேடி பார்த்துட்டு இருக்கிறான். ஸோ அப்போ இவன் அந்த கோவத்தில் ஃபோனை விட்டு எரிஞ்சதை அந்த பார்க்கில் இருக்கக்கூடிய ஒரு கப்பல் பார்த்துருப்பாங்க போல. பையனுக்கு ஏதோ பிரச்சனை தெரிஞ்சுக்கிட்டு அப்போ அவன் தேடுறப்போ அவங்களும் சேர்ந்து தேடி இந்த ஃபோன் எடுத்து கொடுக்குறாங்க. அப்படியே சிரிக்கிறாங்க, என்னப்பா என்ன ஆச்சுன்னு கேட்குறப்ப தான் ஒரு மாதிரி சோகமாக இருக்கிறான். சரி பையன் ஏதோ ஒரு கஷ்டத்தில் இருக்கிறான் போல தெரிஞ்சுக்கிட்டு இவனை வந்து கூப்பிட்டு அப்படியே ஒரு ரெஸ்டாரண்ட் கூப்பிட்டு போயிட்டு சரக்கு வாங்கி கொடுத்து சாப்பாடு வாங்கி கொடுத்து அவங்ககிட்ட கேட்குறாங்க. அப்பதான் போதில் அப்படியே புலம்ப ஆரம்பிக்கிறான். வேலை போயிடுச்சு, என் கேர்ள் ஃப்ரெண்டு இப்படி துரோகம் பண்ணிட்டான்ட்டு ரொம்ப கவலையாக சொல்கிறான். ஸோ காதல் தோல்வியோடைய வழி என்னங்கிறது அந்த கப்பல், அந்த வயதான கப்பலுக்கே தெரியும் போல. அவன் ஃபீலிங்கை புரிஞ்சுக்கிட்டு அப்புறம் அவங்க கூட சேர்ந்து அவங்களும் குடிக்கிறாங்க. நல்லா ஏகபோகமாக போதையாக இருந்தாங்க. அவன் தான் நம்மால் தான் மட்டியாகிற அளவுக்கு ஆயிருந்தான். அதுக்கப்புறம் தம்பி உனக்கு வேலை இல்லைல்ல, நீ வேற கொரியன் தானே, நாங்கள் இந்த மாதிரி என்ன வேலை பார்க்கணும் தெரியுமான்ட்டு இப்போ சொல்கிறாங்க. ஆக்சுவலாக இந்த மாதிரி இந்த கப்பல் என்ன வேலை பார்க்குறாங்கன்னா, நம்ம ஊரில் எப்படி இந்த ஸ்போக்கன் இங்கிலீஷ் இந்த ஸ்போக்கன் ஹிந்தின்னு சொல்லிட்டு உண்டு, அப்படி ஒரு டியூஷன் சென்டர் மாதிரி வச்சு நடத்துவாங்கல்ல, அப்படி தான் பிற மொழிகள் கற்றுக் கொடுக்குற மாதிரியான ஒரு இன்ஸ்டிடியூட் மாதிரி அவங்க நடத்திட்டு வராங்க போல. அவ சொல்கிறாங்க எங்களுக்கு வேற அப்படி ஒரு கொரியன் டீச்சர் நிரந்தரமாக தேவைப்படுது, அது போக உனக்கும் வேலை இல்லை, நாங்கள் நல்ல சம்பளம் போட்டு தரோம், எங்கள் டியூஷனுக்கு நீ வந்து ஒரு கொரியன் டீச்சராக வரையான்னு கேட்டதும் ஓகேன்னு போதவாகலாம் சொல்லியிருந்தான். அதுக்கப்புறம் நல்லா மட்டையாக இருந்தான். அவங்க வீட்டில் தான் அவனை ஸ்டே பண்ண வைக்கிறாங்க. போதை தெளிஞ்சதுமே காலைல எழுந்து பார்க்குறான், எங்கே இருக்கிறோன்ட்டு கேட்குறான். அப்போ தாத்தா நடந்ததை பற்றி சொல்லிட்டு சரிப்பா நம்ம டியூஷன் போகலாமா, அந்த ஸ்போக்கன் கொரியன் கிளாஸுக்கு போகலாமான்னு கேட்குறப்போ இது ஸ்போக்கன் கொரியன் கிளாஸா, ஆமாப்பா நேற்று நைட்டு இந்த மாதிரி சொன்னமே மறந்துட்டியான்னு கேட்குறப்போ மறந்துட்டான் போல போதையில் ஞாபகப்படுத்துறாரு. ஐயோ போதை வாக்கில் இந்த மாதிரி டீச்சராக வாரன்னு சொல்லிட்டோமே அப்படின்ட்டு யோசிக்கிறான். அங்கே பாரு தம்பி உன்னை நம்பி வர நிறைய பேரை சேர்த்துட்டோம், நீ இப்போ கடைசி நேரத்தில் கையை வச்சுக்கோயேன், அவ்வளோதான் ஒன்றும் பண்ண முடியாது, தயவு செஞ்சு வாப்பா, உனக்கு நல்ல சம்பளம் தாரன்னு சொன்னதுக்கு அப்புறமா வேற வழி இல்லை, இவனுக்கு வேற வேலையும் கிடையாது, சரி வாரன்னு சொல்லிட்டு வாராப்பில் வந்ததுமே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு கிளாஸ் அவனுக்கு வந்து இது ஒரு கூச்சமா இருக்கு. ஸோ இத்தனை பேர் ஜப்பான்காரங்க வந்து கொரியன் கத்துக்கிறதுக்கு ஆசைப்படுறாங்க போல. சரின்னு சொல்லிட்டு முன்னால் நின்று பாடம் எடுக்கிறான். அப்போ பக்கத்தில் அந்த பாடி தான் என்ன பண்ணணும்னு சொல்லிட்டு எடுத்து கொடுக்குறாங்க. புக்கை பார்த்து போர்டில் என்னலாமோ எழுதி போடுறான். அப்போ ஒரு பொண்ணு கண்ணாடி போட்ட மாதிரி காமிக்கிறாங்களா. இந்த பொண்ணு தான் நம்ம படத்தோட ஹீரோயின். அவங்க பேர் சக்யூரா. சக்யூரா வந்து கொரியன் கத்துக்கிறதுல ரொம்ப மும்முரமா இருக்கிறாங்க. காரணம் அவங்க வேலை சம்பந்தமா அவங்க கிட்டத்தட்ட ஒரு மாசமோ 2 மாசத்துக்குள்ளேயே கொரியன் வந்து கத்துக்கணும் போல. அதுக்காக தான் இப்படி ஒரு கொரியன் கிளாஸ் வந்திருக்காங்க. ஆனா இவன் கொஞ்சம் தத்தைக்கா புதைக்கன்னு சொதப்புறான். அவன் எடுக்கிற பாடம் அவங்களுக்கு சரியா புரியலன்னு ஒரு மாதிரி முறைக்கிறாங்க. அவங்க முறைக்கிறத பார்த்து இவன் பயந்து போறான். அப்புறம் ஒரு வழியே எப்படியே கிளாஸை சமாளிச்சிருந்தான். அப்புறம் தாத்தா பாடி வழக்கமா ஒரு பார்ல உட்காந்து சரக்கடிப்பாங்க போல. அந்த பார்க்கு உனக்கு கூப்பிட்டு வந்து அப்படி உட்காந்து பேசுறப்ப தான் சரிப்பா ஃபர்ஸ்ட் டைம் எப்படியோ வந்து சமாளிச்சிட்டேன், கிளாஸ் நல்லாவே கொண்டு போயிட்டேன் அப்படின்ட்டு சொல்லி பேசிட்டு இருக்கிறப்போ அப்பதான் அவன் கேட்கிறான், ஒரு பொண்ணு லாஸ்ட் பெஞ்சில இருந்து என்ன முறைச்சிட்டே இருந்தாங்க, அவங்க யாரு, அவங்கள பார்த்து தான் எனக்கு ரொம்ப பயமாயிருச்சுன்னு சொல்றப்போ அப்ப பாடி சொல்றாங்க அவ பேர் வந்து சக்யூரா. சக்யூரா வந்து கொரியன் கத்துக்கிறதுல ரொம்ப மும்முரமா இருக்கு. ஆக்சுவலா தாத்தா பாடிக்கு தெரிஞ்ச ஒரு பொண்ணு தான் போல. ஸோ சக்யூரா பத்தி சொல்றாங்க. சக்யூரா ரொம்ப கஷ்டப்படக்கூடிய ஒரு பொண்ணு. சின்ன வயசுல தான் அப்பா அம்மாவை இழந்து பாட்டியோட அரவணைப்புல தான் அந்த பொண்ணு வளர்ந்துச்சு. அப்புறம் ஒருத்தனை காதலிச்சு திருமணம் பண்ணிருக்கிறா. குழந்தை பிறந்ததுமே அவன் வந்து ஏமாத்திட்டு ஓட்டிட்டானா. இப்போ அவ குழந்தைக்கு வந்து பிரைமரி ஸ்கூலுக்கு போற வயசு இருக்கும். இப்போ பாட்டியோடைய அரவணைப்புல தான் பாட்டி வந்து தன்னுடைய பேத்தியோடைய பையனான அந்த குட்டி பையனையும் வந்து பார்த்துட்டு வராங்க போல. ஸோ ரொம்ப கஷ்டப்படக்கூடிய ஒரு பொண்ணு. சிங்கிள் பேரண்டா தன்னுடைய குழந்தையும் பாட்டியும் கவனிச்சுக்கிறதுனால அவ வேலைக்கு போக வேண்டிய ஒரு நிலைமை. ஸோ அதனால ஒரு கம்பெனிக்கு வந்து இன்டர்வியூ போயிருக்கிறா. அது இப்போ இந்த இன்டர்நேஷனல் அளவில் வந்து டூர்ல அரேஞ்ச் பண்ணி கொடுப்பாங்கல்ல, அந்த மாதிரி ஒரு கம்பெனி போல. அந்த கம்பெனியில் இந்த மாதிரி வேலைக்கு சேர்ந்துருக்கிறா. ஸோ ஃபர்ஸ்ட் லாங்குவேஜா அவங்களுக்கு வந்து ஜாப்பனீஸ் கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும். செகண்ட் லாங்குவேஜா அவங்களுக்கு இங்கிலீஷ் அல்லது வேற ஏதாச்சும் ஒன்று தெரிஞ்சிருக்கான்னு கேட்குறப்போ அவன் வந்து பேச்சு வாக்கில் எனக்கு கொஞ்சம் கொரியன் தெரிஞ்சிருக்குன்னு சொல்லியிருப்பா. ஆக்சுவலாக அவளுக்கு கொரியன் சாங் தான் பிடிக்கும், ஆனால் கொரியன் பேச தெரியாது. பட் இருந்தாலும் இப்படி சொல்லிட்டாலேன்னு சொல்லிட்டு சரி கொரியனில் பேசுங்களேன்ட்டு வந்து கேட்டிருப்பாங்க. ஆக்சுவலாக அங்கிருந்த அந்த இன்டர்வியூ எடுத்தவங்க யாருக்குமே கொரியன் தெரியாது. இது தாண்டா சாக்குன்னு சொல்லிட்டு ஒரு கொரியன் சாங்கா அப்படியே வந்து பேசுகிற மாதிரி பேசி அடிச்சு விட்டுருப்பா. அவங்களும் இந்த பொண்ணுக்கு நல்லா கொரியன் தெரியுது பேசுதேன்னு சொல்லிட்டு வேலையும் போட்டு கொடுத்தாச்சு. ஸோ வேலைக்கு சேர்ந்தாச்சு. ஆனால் என்னைக்காச்சும் ஒரு நாள் மாட்டிடுவோமேன்னு சொல்லிட்டு, அதாவது கொரியன் தெரியலன்ட்டு மாட்டிட்டோம்னா அது வேற போச்சுன்னு சொல்லி தான் முன்கூட்டி நம்ம கற்று வச்சுக்கலாம்னு சொல்லிட்டு இவன் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு கொரியன் படிச்சுக்கிட்டு இருக்கிறா. அப்படிதான் நம்ம கிளாஸ்ல சேர்ந்தான்னு சொல்லிட்டு தாத்தாவும் பாடின்னு சொல்றாங்க. ஸோ நமக்கு தெரிஞ்ச பொண்ணு தான், அந்த மாதிரி கோபப்படுற பொண்ணுலாம் கிடையாதுன்னு சொல்லிட்டு இந்த மாதிரிலாம் பேசிட்டு இருக்கிறாங்க. அப்படி கட் பண்ணா சக்யூரா தான் காட்டுறாங்க. சக்யூரா வந்து ரொம்ப கஷ்டப்படக்கூடிய ஒரு பொண்ணு தான். அவங்க பாட்டி எங்க இருந்து அனுப்பி வைக்கிறாங்க. ஆக்சுவலா அவங்க பையனை கூப்பிட்டு சைக்கிளை கூப்பிட்டு ஸ்கூல்ல ட்ராப் பண்ணுறதுக்காக வராங்க. ட்ராப் பண்ணி விட்டுட்டு அப்படி பார்த்தீங்கன்னா
பார்த்தீங்கன்னா அவள் ஆஃபீஸ் தான் போயிட்டு இருக்கிறா. ஸோ ட்ரெயினில் போகும்போது கூட ஐபாட் மாதிரி ஒரு MP3 பிளேயரில் வந்து ஸ்போக்கன் கொரியன் சம்மந்தப்பட்ட ஆடியோஸ் கேட்கறது, அது சம்மந்தப்பட்ட புக்ஸ் படிக்கிறது, நோட் பண்ணுறதுன்ட்டு அந்த கொரியனை சீக்கிரமாக கற்றுக்கணும்னு சொல்லிட்டு அந்த அளவுக்கு ரொம்ப ஆர்வமாக இருக்கிறாங்க. அப்படியே ஆஃபீஸ் வந்ததுமே வேலைகள் வழக்கம் போல் பார்க்குறப்போ அவங்க பாஸ் வந்து இந்த மாதிரி நம்ம டிராவல் ஏஜென்சி மாதிரி கொரியாவிலையும் ஒரு ஃபேமஸான டிராவல் ஏஜென்சி இருக்குது, நம்ம 2 கம்பெனி சேர்ந்து ஒரு கான்ட்ராக்ட் ஒன்று போட போகிறோம், அந்த டிராவல் ஏஜென்சியிலேருந்து கொரியன்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் மந்த் இவங்க ஆஃபீஸ்க்கு வர போகிறாங்களா, இவங்க கம்பெனிக்கு வர போகிறாங்களா, ஒரு பேச்சுவார்த்தை ஒரு மீட்டிங் இருக்குது, அந்த மீட்டிங்கில் நீ தான் வந்து கலந்துக்கணும், நீ தான் வந்து பேசணும், ஏன்னா உனக்கு மட்டும் தானே கொரியன் தெரியும் அப்படின்னு சொல்கிறாங்க. இவ அப்படியே முழிகிறா. என்ன சார் சொல்கிறீங்கன்னு கேட்டால், ஆமாம்மா இன்னும் 1 மாதம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவர் பாடுக சாதாரணமாக போயிருந்தாரு. முழிகிறா. 1 மாதமா, நம்மளுக்கு கொஞ்சம் தானே கொரியன் தெரியும், ஃப்ளூவெண்டாக பேச தெரியாதுன்ட்டு, சரி 1 மாதம் இருக்குல்ல அதுக்குள்ளே எப்படியாச்சும் கற்றுக்கலான்ட்டு இப்போ கிளாஸில் ரொம்ப தீவிரமாக வந்து கவனிக்கிறாங்க, நோட் பண்ணுறாங்க. இவன் எடுக்கிற பாடம் வந்து நல்லா எடுக்கிறான், பட் மற்றவங்களுக்கு போர் அடிக்குது. அதில் நம்ம ஹீரோயின் மட்டும் தான் கவனிக்கிறாங்க, நோட் பண்ணுறாங்க. அதெல்லாம் பார்த்து சரி இவ்வளோ பேரில் ஒருத்தங்களாச்சும் வந்து நம்ம பாடத்தை கவனிக்கிறாங்களே அப்படின்ட்டு அவனுக்கு கொஞ்சம் சந்தோஷமாக இருக்குது. அப்புறம் பழக்கம் போல் சைக்கிளை கொண்டு தன்னுடைய பையனை விட்டுட்டு அண்ட் அப்போ கூட பாருங்க அந்த கொரியன் சம்மந்தப்பட்ட ஆடியோ கேட்குறது அந்த MP3 பிளேயர் அந்த ஹெட்ஃபோன் ஒயர் தான் இருக்கிறாங்க. அப்புறம் ஆஃபீஸ் வந்துட்டு அவங்க வேலைகள் பார்த்துட்டு இருக்காங்களா, அப்போ பாஸ் வந்து கூப்பிட்டு விடுறாரு. உள்ள வந்து பார்த்தா அந்த மீட்டிங் சம்பந்தமா வரக்கூடிய அந்த கம்பெனி வந்து ஒரு மெயில் கொரியன்ல அனுப்பியிருக்கிறாங்க போல. கொரியன் இவளுக்கு தானே தெரியும்ட்டு பாஸ் வந்து இது என்னமா எழுதிருக்கு கொஞ்சம் என்கிட்ட டிரான்ஸ்லேட் பண்ண அப்படின்னு சொல்றப்போ அவ அப்படியே முழிக்கிறா. சார் எனக்கு வந்து கொரியன் வாசிக்கவோ எழுதவோ தெரியாது சார், ஒன்லி ஸ்போக்கன் மட்டும்தான்ட்டு சொல்லி சமாளிக்கிறா. ஆனா இருந்தாலுமே சரிமா நீ இது வீட்டுக்கு கொண்டு போயிட்டு இது என்ன எழுதிருக்குன்ட்டு எனக்கு நாளைக்கே வந்து சொல்லிட்டு கொடுத்து விட்டுருந்தாரு. இப்போ வரதான் நம்ம கூகுளில் உடனே போட்டு டிரான்ஸ்லேட் பண்ணிடலாம். ஆனால் அப்போலாம் வந்து பெருசாக ஆன்லைன் டிரான்ஸ்லேட்லாம் தெரியாதுல்ல. வீட்டில் கொண்டு வந்து டிக்ஷனரி வச்சு புரட்டி பார்க்குறா, என்ன மீனிங் எதுவுமே ஒன்றும் புரியல, ரொம்ப டென்ஷன் ஆகுறா. அப்போ பையன் வர, அம்மா என்னமா ஆச்சுன்னு சொல்லிட்டு கேட்குறப்போ ஒன்றும் இல்லடா சின்னதாக அம்மாவுக்கு ஒரு வேலைன்னு சொல்லிட்டு அப்படியே அவனை கட்டி அணைக்கிறாங்க. அவ்வளோ நேரம் சோர்வாக இருந்த அவங்களுக்கு சரி பையனை பார்த்ததும் ஏதாச்சும் ஒன்று பண்ணி ஆகணும், ஏன்னா அவங்களுக்கு இந்த வேலை நிரந்தரமாக தேவை, அதனால என்ன பண்ணலான்ட்டு யோசிக்கிறப்போ அதான் இருக்கவே இருக்காரு நம்ம கிளாஸ் டீச்சர்னு சொல்லிட்டு இவனை பார்க்கறதுக்காக வாரா. வந்ததுமே அந்த பயமுறுத்துற மாதிரி தான் ஒரு பார்வையில் அவனை பார்த்ததும் இவன் டக்குன்னு நூடுல்ஸ் சாப்பிட்டான்ல அப்படியே முழுங்கி போயிருந்தான். என்னம்மா அப்படின்ற ஒரு மாதிரி பார்க்குறப்போ அப்போதான் சார் இந்த மாதிரி எனக்கு ஒரு விஷயம் டிரான்ஸ்லேட் பண்ணி கொடுக்கணும் சார்ன்ட்டு அந்த பேப்பரை கொடுக்குறாங்க. அதில் என்ன போட்டுக்குன்னா அந்த கொரியன் அந்த டிராவல் ஏஜென்சி வந்து நெக்ஸ்ட் மந்த் வரப்போகிறதாவும் ஸோ மீட்டிங் இருக்கிறதாவும் பார்த்தீங்கன்னா ஒரு இமெயில் தான், ஜஸ்ட் அந்த மாதிரி ஒரு இமெயில் தான் போல. அதை பற்றி விளாவரையே சொல்லிட்டு சார் அந்த 1 மாதத்துக்குள்ள நான் எப்படியாச்சும் ஃப்ளூவெண்டாக அவங்க முன்னால் பேசணும் சார், நான் சொத்தப்பிட்டு அந்த வேலையை எனக்கு போயிடும் சார், எப்படியாச்சும் எனக்கு எக்ஸ்ட்ரா கிளாஸ்லாம் வச்சு எனக்கு கற்றுக் கொடுங்க சார், எனக்கு வந்து எக்ஸ்ட்ரா ஃபீஸ்லாம் கொடுக்க முடியாது, ஆனால் நான் உங்களுக்கு மதிய சாப்பாடு நான் கட்டி கொண்டு வரேன், மதியம் நீங்கள் எப்படி கடையில் சாப்பிடுவீங்களா அதை நான் உங்களுக்கு வந்து சாப்பாடாக கொடுத்துருதன்ட்டு இப்படி சொல்லியும் அவனுக்கு கொஞ்சம் நகைப்பா இருந்தாலுமே கஷ்டப்படுற பொண்ணு தானேன்னு சொல்லிட்டு ஓகே கற்றுத்தாரேன் அப்படின்னு சொல்கிறாப்லையா. இதை பற்றி நம்ம பாட்டி தாத்தா கிட்ட வந்து பார்ல வச்சு சொல்கிறான். அவங்க ஓகேன்னு சொல்கிறாங்க. சரிப்பா கஷ்டப்படுற பொண்ணு தான், நீ அவளுக்கு முடிஞ்ச அளவுக்கு கற்றுக் கொடு, அவள் வேலையும் அவளுக்கு நிரந்தரமாக இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு தாத்தா கொஞ்சம் போதையை போட்டுருக்கிறாருல. பா நீ வர சிங்கிளாக இருக்கிற, அந்த பொண்ணும் பாவம் ஒத்த பையனை வச்சுக்கிட்டு அவதிப்படுது, நீங்கள் நினச்சா அப்படின்ட்டு என்னமோ சொல்ல பாட்டி சும்மா இருங்க அப்படின்னு சொல்கிறாப்ல. அப்போ இவனுக்கே கொஞ்சம் ஃபீல் இருக்கிற மாதிரி தெரியுது. பார்த்தல அவனே சிரிக்கிறான், உனக்கே ஆசை இருக்கலாடா இந்த பொண்ணு இவ்வளோ அழகா இருக்கிறான்னு சொல்லிட்டு தாத்தா இந்த மாதிரி போதையை போட்டு ஏற்றி விடுறாரா. சும்மா இருங்கன்ட்டு பாடி இப்படி சொல்கிறாங்க. ஆனால் இவனுக்கு என்னமோ நம்ம ஹீரோனை பிடிச்சிருக்கிற மாதிரி தான் தெரியுதுங்க. இவன் மறுநாள் 2 பேருமே ஒரு பொது வெளியில் வந்து மீட் பண்ணுறாங்க. ஆக்சுவலாக தனியாக ஒரு கிளாஸில் வச்சு இவளுக்கு பாடம் எடுத்தா 1 மாதத்துக்குள்ள கண்டிப்பாக கற்றுக்க கஷ்டம் தான். இதுவே பப்ளிக்கில் நடந்துக்கிட்டு இந்த மாதிரி சுற்றி நடக்கிறத பற்றி பேசிக்கிட்டு, அதாவது கொரியனில் பேசிக்கிட்டே அண்ட் ஒவ்வொரு பொருட்களையும் தெரிஞ்சுக்கிட்டு அதை பற்றி அவங்க நோட் பண்ணுறாங்க. ஸோ இது ஒன்றும் பெட்டராக இருக்குன்னு சொல்லிட்டு ஒரு சூப்பரான ஐடியா போல். அதனால் ஒவ்வொரு ஏரியாவாக போகிறாங்க, மார்க்கெட் கிரிக்கெட்டு எல்லா பக்கமும் சுற்றி அவங்களுக்குள்ள ஒரு நல்ல நெருக்கம் ஏற்படுது. ஸோ நல்லா வந்து ஒரு நட்பு ரீதியாகவும் நல்லா வந்து பழகிக்கிறாங்க. சார் கூப்பிட்டு இருந்தவ இப்போ சகஜமா பேர் சொல்லியே பேசுறா. அப்புறம் அவனுக்கு வந்து ஃபீஸா நான் வந்து உங்களுக்கு சாப்பாடு கொண்டு வரேன், லஞ்ச் கொண்டு வரேன்னு சொல்லியிருந்தால அந்த மாதிரி நிறைய சாப்பாடு கொண்டு வந்திருப்பா போல. அப்படியே வந்து ஒரு ஓரமாக உட்காந்துக்கிட்டு அப்படியே சாப்பிட்டுட்டே இருக்கிறாங்க. சாப்பாடு செம்ம டேஸ்ட்டாக இருக்கு அண்ட் அப்படியே எங்கள் அம்மா கை பக்குவாங்க அப்படின்னு ஐஸ் வைக்கிற மாதிரிலாம் உருட்டலை, நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அப்படி நல்லா ஜாலியாக உட்காந்து பேசி சாப்பிட்டுக்கிட்டு இந்த கடத்தரு வீதிகள்லாம் இருக்குல்ல அப்படி வராங்க. அப்படி ஒரு கடைக்குள்ள வந்துட்டு அப்படி பர்ச்சேஸ் பண்ணுறப்போ 2 பேருக்குமே ஒரே தாட் நினைக்கிறேன். யதார்த்தமாக 2 பேரும் ஒரே மாதிரி டிசைனில் ஒரு டிஷர்ட் எடுக்கிறாங்க. 2 பேருக்குமே அப்படி சேம் வேவ் லென்த்தா அப்படின்ட்டு பேசிட்டு இருக்கிறப்போ அவருக்கு ஒரு ஃபோன் வருது. என்னன்னு பார்த்தா பாட்டி தான் கால் பண்ணி இந்த மாதிரி பையன் ஸ்கூல்ல இருந்து இன்னும் வரவே இல்லைம்மா, நான் எல்லா பக்கமும் தேடி பார்த்துட்டேன், எங்க போனானே தெரியல, விளாட போன இடத்துல எங்கேயும் தொலைஞ்சிட்டானு தெரியல, நீ சீக்கிரமா வான்ட்டு சொல்லி கூப்பிடுறாங்க. அவங்க காலில் வர அடிபட்டுருக்குதான் போல. ஸோ அதனால நான் உடனே வந்து வேகமாக கிளம்புனுங்க, என் பையன் தொலைச்சிட்டானா, பாட்டி இந்த மாதிரி சொன்னாங்கன்ட்டு அங்கேருந்து ரொம்ப பதட்டமாக கிளம்புறா பாருங்க. என்ன சுச்சுவேஷன் சொல்லிட்டு இவனும் புரிஞ்சுக்கிறான். உடனே வந்துட்டு இவனும் பின்னாலே வந்துட்டு டாக்ஸியில் ஏறி நானும் வரேங்க, நானும் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறேன்னு சொல்லிட்டு 2 பேரும் வீட்டுக்கு வராங்க. பாடி சொன்னதுக்கு அப்புறமா அவன் விளாடக்கூடிய இடங்கள் அண்டு
சுற்றி இருக்கக்கூடிய அந்த காடுகள் எல்லா பக்கமும் தேடி பார்க்குறாங்க. ஆனால் அவ தான் ரொம்ப பதட்டமாயிருதா, பயந்து போயிருதா. ஏன்னா இருட்டு வேற ஆரம்பிச்சிருச்சு, எங்கே போனானே தெரியல தெரியுமா. இதெல்லாம் பார்த்து புரிஞ்சுட்டு இவன் ரொம்ப தூரத்தில் வந்து தேடி பார்த்து கடைசியாக அவனை ஒரு வழியாக கண்டுபிடிச்சி வீட்டுக்கு கூப்பிட்டு வந்துருந்தாங்க. ஸோ ரிலாக்ஸாக அப்படியே பையன் தூங்கிட்டு இருக்கிறான். அப்படியே சொல்கிறாங்க இந்த மாதிரி, எப்படி என் நெஞ்சில் பதறி போயிடுது தெரியுமா, என் பையன் காணும்னு சொன்னதும் எனக்கு ஒன்றுமே ஓடலைங்க. ஏன்னா இவன் தான் என்னுடைய உலகமே, நீங்கள் மட்டும் வரலன்னா அவ்வளோதான், கடவுள் மாதிரி வந்து எப்படி அவனை வந்து காப்பாற்றிட்டீங்க, கொண்டு வந்துட்டீங்கன்னு சொல்லிட்டு அவனுக்கு நன்றியை தெரிவிக்கிறாங்க. பாட்டியும் கூட, ஆமாப்பா நீ மட்டும் இல்லைன்னு வச்சுக்கோங்க, அவ்வளோதான், இவனை தேடி தேடி என்னுடைய கால் வேற அடிபட்டுருச்சுட்டு பாட்டி வேற காலில் கட்டு போட்டுருக்குது. ஸோ எந்த அளவுக்கு பையன் மேலே அவங்க பாசம் வச்சிருக்காங்கன்ட்டு இந்த இடத்துல புரிஞ்சுக்க முடியுது. சரிங்க நான் ஓகே நான் கிளம்புறேன்ட்டு அவங்க கிளம்புறப்போ பாடி சொல்கிறாங்க, ஏப்பா இருட்டிருச்சு, நீங்கள் பேசாமல் இங்கேயே தங்கிட வேண்டியதானே, நாங்கள் எதுவும் நினைக்க மாட்டோன்ட்டு சொல்கிறப்போ அவன் ஒரு மாதிரி யோசிக்கிறான் தெரியுமா. அப்போ பாட்டி சொல்கிறாங்க, உனக்கு கல்யாணமாகி வீட்டில் உன் பொண்டாட்டி உனக்காக காத்திருந்தா நீங்கள் தங்குறது யோசிக்கலாம், நீ சும்மா தானே தனியாக தானே இருக்கிற அப்படின்ட்டு வந்து சொன்னதும், அதாவது சிங்கிளா இருக்கேன்னு சொல்லிட்டு குத்தி காமிக்கிற மாதிரி சொன்னதும், பாட்டி எப்படி பேசணும்னு உங்களுக்கு இங்கேயும் கூட கிடையாதான்ட்டு அவ கோப்பட, என்னமா நான் பெருசா சொல்லிட்டேன், அவனுக்கு என்ன கல்யாணம் ஆயிடுச்சா இல்லை எதுவும் லவ் பண்றியாப்பா அப்படின்னு வந்து கேட்டதும் அவன் சிரிச்சுக்கிட்டு, லவ் பண்ண பாட்டி, பட் வந்து அந்த பொண்ணு இப்படி எனக்கு ஒரு துரோகம் பண்ணிட்டான்ட்டு அவன் கதையை சோகமா சொல்றான். அட பாவமே, இப்படியே அவனுக்கு அந்த பொண்ணு பண்ணிட்டு அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல போய் தான் இவளுக்குமே அந்த கதை தெரியுது. ஸோ அவளுக்கே கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கு. அப்புறம் வந்து ஓகே பாட்டி நான் கிளம்புறேன்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்புறான். வழி அனுப்பி வைக்கிறதுக்காக கூடவே வரா. மேற்கொண்டு ஒரு கதையை சொல்லுங்கன்னு சொல்றப்போ, ஸோ பிரேக்கப் ஆனது, வேலை போனது, இந்த கதையெல்லாம் சொல்றான். சரி இதெல்லாம் இருக்கட்டும், கொரியாவில் எப்படி நீங்க உங்க ஃபேமிலியை பத்தி சொல்லுங்கன்ட்டு இன்னுமே கேட்கறாளா. இப்பதான் எல்லா கதையும் சொல்றான். ஆக்சுவலா அவங்க அப்பாவுக்கும் அவனுக்கும் இருக்கக்கூடிய அந்த பிரச்சனைங்க தான் சொல்றான். நான் வந்து வீட்டுக்கு ஒரே பையன் தான். எங்க அப்பா வந்து ஒரு மிகப்பெரிய கோடீஸ்வரர். அவர் ஒரு மிகப்பெரிய கம்பெனி, ஏகப்பட்ட கம்பெனி நடத்திட்டு வராரு. அவர் காலத்துக்கு அப்புறம் அந்த கம்பெனி நான் தான் பொறுப்பா பாத்துக்கணும்னு சொல்லிட்டு என்கிட்ட ரெஸ்பான்சிபிலிட்டியா பல சுமைகள் என்கிட்ட இறக்குனாங்க. எனக்கு பிடிக்கல. எனக்கு இருந்த பேஷனே வந்து மியூசிக் அண்ட் டான்ஸ் இதில் தான். ஆனா எங்க அப்பா அதுக்கு பயங்கரமா எதிர்ப்பு தெரிவிச்சாரு. அப்புறம் நானும் நீங்க சொல்ற பேச்சை நான் கேட்க மாட்டேன்னு சொல்லிட்டு அங்கிருந்து கோவப்பட்டு இங்க வந்துட்டேன். வந்ததும் என்ன பண்றதுனே தெரியல. அப்பதான் வந்து இப்படி ஒரு சேல்ஸ் ஏஜென்டா ஒரு வேலை கிடைச்சது. அது ஒரு வருஷம் கிட்டத்தட்ட பார்த்தேன். அப்புறம் அந்த வேலையும் போயிடுச்சு அப்படின்ட்டு இந்த கதையெல்லாம் சொல்லிட்டு இவன் கேட்கறான், உங்க வீட்டுக்காரருக்கு என்ன ஆச்சுன்னு கேட்கிறப்போ அவ சொல்றா, ரெண்டு பேருமே லவ் பண்ணி தான் சின்ன வயசுல கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்களாம். சின்ன வயசுல அவங்களுக்கு குழந்தை பிறந்துருச்சு. பட் வந்து அதை பொறுப்பா கவனிச்சிக்க முடியாதுங்கிற ஒரு பயத்துல தான் தன்னுடைய கணவர் வந்து என்னை விட்டு ஓடிட்டாரு, பயந்து ஓடிட்டான் அப்படின்ட்டு வந்து இவ கொஞ்சம் இப்படி வேதனையா சொல்றா. பட் இருந்தாலும் என்னால முடிஞ்ச அளவுக்கு என்னுடைய பையனுக்கு ஒரு நல்ல கல்வியும் நல்ல ஒரு வாழ்க்கையும் ஏற்படுத்தி கொடுக்கறது தான் என்னுடைய கடமை அப்படின்ட்டு ரொம்ப முனைப்புல இருக்கிறாங்க. அதனால தான் இப்படி இந்த வேலையில ஓடுறது, அதனால தான் அந்த வேலையை நிரந்தரமா வைக்கிறதுக்காக கொரியன் கத்துக்கிறதுன்ட்டு இவங்க கதையெல்லாம் இப்படி பேசி ஷேர் பண்ணி சொல்லிட்டு அப்படியே பஸ் ஏற்றி விடுறதுக்காக உட்காந்து பேசிட்டு இருக்காங்க. பஸ்ஸும் வருது. அப்ப அங்கிருந்து கிளம்புறதுக்கு முன்னால, ஸோ நீங்க ஆஃபீஸ் வேலையா போயிட்டீங்கன்னா ஈவினிங் வந்து உங்க பையனை நானே பிக்கப் பண்ணிக்கிறேன், அதுக்கு நீங்க மதிய உணவு மட்டும் எனக்கு வந்து ஃபீஸா கொடுத்தா போதும் அப்படின்ட்டு இப்படி சொல்லுவானா. அவ அப்படி கேட்கிறா, என்னங்க சொல்றீங்கன்னு கேட்கிறப்போ, யா நானே பாத்துக்கிறேன், எது நினைச்சு கவலைப்படாதீங்க, உங்க வேலையை மட்டும் நல்லா பாருங்கன்னு சொல்லிட்டு அங்கிருந்து வருவான். ஸோ அவளுக்குமே அவன் மேல ஒரு தனி ஃபீல் வருது. அப்புறம் வேலைக்கு வந்ததுக்கு அப்புறமா இவளுக்கு ஒரு நோட்டிஃபிகேஷன் வருது. என்னன்னு பார்த்தா நம்ம பாட்டியோட இருக்கிற மாதிரி ஒரு குஷியா ஒரு செல்ஃபி எடுத்து அனுப்பி வச்சிருக்கான். அதை பார்த்து அவளுக்கே சிரிப்பா இருக்கு. ஸோ பாட்டியோட அந்த அளவுக்கு நல்லா ஜெல் ஆயிட்டான்னு நினைக்கிறேன். அப்படியே சைக்கிள் எடுத்துட்டு ஸ்கூல்ல போய் பையனை கூப்பிட்டு வருது. வர வழியில அவங்களோட ஜாலியா விளாண்டுக்கிட்டு வருது. ஜாலியா ஏதாச்சும் ஒன்று பேசிட்டு வருது. அந்த குட்டி பேலுக்கு அவனை ரொம்ப பிடிச்சி போயிருது. அவனை வீட்டில் கொண்டு வந்து பாட்டிக்கிட்ட விட்டு போகும்போது கூட அந்த குட்டி பேலுக்கு அவனுக்கு பிரியறதுக்கு மனசே இல்லைங்க. அந்த அளவுக்கு அந்த பையன்கிட்டே நல்லா ஒரு ஃப்ரெண்ட்லியா பழகிட்டான். அதுக்கப்புறம் பழக்கம் போல நல்லா கிளாஸ் போகுது. இப்போ எல்லாருமே நல்லா கவனிக்கிற மாதிரி தெரியுது. அண்ட் நம்ம ஹீரோ இன்னைக்கு போட்டு வந்திருக்கிற அந்த டிஷர்ட் என்னன்னு பார்த்தா, அன்னைக்கு ரெண்டு பேருமே சேர்ந்தாப்புல ஒன்று எடுத்தாங்களே ஒரே டிஷர்ட், அந்த டிஷர்ட் தான் போட்டு வந்துட்டு அவகிட்ட காமிக்கிறான். இந்த மாதிரி நல்லா இருக்குன்னு வந்து சொல்றா. ஸோ இப்படி கண்ணை காமிச்சு பேசிக்கிறது, அப்பப்போ கண்ணை பார்த்துக்கிறதுன்ட்டு அவங்களுக்குள்ள இப்படி சில விஷயங்கள் போயிட்டு இருக்குது போல. அப்புறம் குரூப்பை உட்கார வச்சு இந்த கான்வர்சேஷன் மாதிரியான சின்னதாக ஒரு டெஸ்ட். அதில் கூட நம்ம ஹீரோயின் தான் சூப்பராக கலக்கிறா, செம்மையா கொரியன் பேசுறா. எல்லாரோடையும் அவள் தான் வந்து சிறப்பாக பண்றான்னு சொல்லிட்டு நல்லாவே அவளுக்குள்ள இந்த இம்ப்ரூவ்மெண்ட் கொஞ்சம் கொஞ்சம் ஆகுதுன்னு நினைக்கிறேன். அப்புறம் அவள் கம்பெனி மீட்டிங் அதுக்கான அவகாசம் ரொம்ப கம்மியாக இருக்கிறதுனால இவளுக்கு மட்டும் ரொம்ப ஸ்பெஷலாக வந்து வீட்டுக்கே வந்து சொல்லி கொடுக்குறான். ரெண்டு பேருக்கு இடையில என்னமோ போகுது, பட் கொஞ்சம் வெளிக்காட்டிக்காம இருக்கிறாங்களேன்னு தோணும். அண்ட் அதுக்கப்புறம் ஃப்ரீ டைம்ல அந்த குட்டி பையனோட சேர்ந்துட்டு ரெண்டு பேருமே சேர்ந்து விளையாடுறதுன்னு சொல்லிட்டு செம்ம வைப், செம்ம என்ஜாய் பண்றாங்க. ஸோ இங்க வந்ததுக்கு அப்புறமா வாழ்க்கையில சின்ன சின்ன மாற்றங்கள் அப்படி கொஞ்சம் குஷியா போகுது வாழ்க்கை, நல்லா ஜாலியா இருக்கிறான். அப்புறம் அன்னைக்கு நாள் இரவு அம்மா கால் பண்றாங்க. அம்மாவுக்கு வந்து இவனுக்கு வேலையை விட்டு போனது, அப்புறம் அந்த கேர்ள் ஃப்ரெண்ட் ஏமாத்திட்டு போன விஷயம் எல்லாமே தெரிஞ்சு போயிடுச்சு போல. இதான் யார் சொன்னாங்கன்னு கேட்டா, அந்த மாதிரி கம்பெனில இவன் கூடவே வேலை பார்த்தா தெரியுமா ஒருத்தன், அவங்க தான் கான்டெக்ட் பண்ணி எப்படியோ கேட்டுக்கிறாங்க போல. இது எல்லாமே அவன் சொல்லியிருக்கான். ஸோ இப்போ எங்க இருக்கிற, என்ன பண்றேன்ட்டு வந்து அம்மா ரொம்ப கவலையா கேட்கறாங்க. இங்க பாருங்கம்மா, அன்னைக்கு நான் ஏதோ பொய் சொல்லிட்டேன், ஆனா இப்போ உண்மையில நான் சந்தோஷமா தான் இருக்கிறேன், நல்ல வேலை, லைஃப் நல்லா ஜாலியா தான் போகுதுன்னு சொல்றப்போ, உன்னை நினைச்சு எங்களுக்கு தாண்டா பக்குன்னு இருக்கு, நீங்க திரும்பி வந்துடுறா அப்படின்ட்டு அம்மா எவ்வளவுதான் சொன்னாலும் என்னால முடியாதுன்னு சொல்லிட்டு போனை பேசி கட் பண்ணி வச்சிருந்தான். அப்புறம் தான் ஒரு விஷயமே தெரிய வருது. ஆக்சுவலா அவங்க அப்பாவுக்கு வந்து ஏதோ தீர்க்க முடியாத ஒரு வியாதி, ஆபரேஷன் பண்ணி ஆகணும் போல. அப்பாவுடைய கடைசி காலத்துல எப்படியாச்சும் பையனை வர வச்சு அவங்க கிட்ட வந்து பிசினஸ் பொறுப்பெல்லாம் ஒப்படைச்சிடலாம்னு சொல்லி தான் அம்மா நினைச்சு வந்து இவங்ககிட்ட இப்படி வந்து பேசலாம்
பேசலாம்னு நினைச்சிருப்பாங்க. ஆனா பேசிட்டு இருக்கும்போதே அவன் போனை கட் பண்ணிட்டான். அப்ப என்ன சொல்றாருன்னா, எனக்கு வியாதி இருக்கிறத பத்தி அவங்க எதுவும் சொல்லிக்காத, அவன் சந்தோஷமா இருக்கட்டும். ஆக்சுவலா வந்து பாத்தீங்கன்னா அவர் இப்ப என்ன வருத்தப்படுறாருன்னா, ஒரு காலத்துல அவரும் இந்த பிசினஸ் மணி அப்படின்னு சொல்லிட்டு ஓடினதுனால அவரால் முழுமையா வந்து ஃபேமிலியும் கவனிக்க முடியல, அவருடைய சந்தோஷமான வாழ்க்கையும் அனுபவிக்க முடியலன்னு சொல்லிட்டு இப்போ வந்து வருத்தப்படுறாரு. இப்போ ஏன்னா எல்லா வசதியும் இருக்கு, ஏகப்பட்ட பணம் சொத்துலாம் இருக்கு, ஆனா நோய் நம்மளை முடக்கி போட்டுச்சு, என்னால இப்போ எதுவுமே பண்ணிக்க முடியலையே. ஸோ நான் இங்க உயிரோடு இருக்கிற வரைக்கும் அவன் அங்க நிம்மதியா சந்தோஷமா இருக்கட்டும், எனக்கு ஏதாச்சும் ஆச்சுன்னா அதுக்கப்புறம் அவனை வந்து கூப்பிடுங்கன்ட்டு அப்பா இப்படி வந்து சொல்றாரு. எங்க இப்படி பேசுறீங்கன்னு சொல்லிட்டு அம்மா ஒரு பக்கம் வந்து வருத்தப்படுறாங்க. ஆனா இது எதுவுமே தெரியாம நம்மளும் பாவம் ஒரு பக்கம் இப்பதான் வாழ்க்கையில சின்னதா ஒரு ஒளி தெரியுதுடா அப்படிங்கிற மாதிரி லைஃப் கொஞ்சம் ஜாலியா போகுது. வழக்கம் போல நம்ம குட்டி பையனை வந்து பிக்கப் பண்றதுக்காக வரான். அப்போ குட்டி பையன் வந்து கிளாஸ் டெஸ்ட்ல வந்து நல்லா ஸ்கோர் பண்ணியிருக்கான். அதை ரொம்ப சந்தோஷமா வந்து அவனை வந்து ஒரு அப்பா ஸ்தானத்துல வச்சு காட்டுறான். இந்த மாதிரி பாருங்க பாருங்கன்ட்டு சொல்லிட்டு காட்டுறானா. இவனும் வாங்கி பார்த்தா அதுல டீச்சர்ஸ் பார்த்தீங்கன்னா நல்ல ஸ்கோர் எடுத்தா அந்த ஸ்டிக்கர் மாதிரி ஒட்டி விடுவாங்கன்னு நினைக்கிறேன். அதை பார்த்ததுமே நம்மால் பார்க்குற நல்ல ஸ்கோர் பண்ணிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அவனுக்கு ஒரு ஐடியா வருது. நேராக அந்த டியூஷன் சென்டர் வந்துட்டு என்ன பண்ணுறான்னா, லேப்டாப் எடுத்து அவங்க டிஷர்ட்டில் அந்த கார்ட்டூன் ரேபிட் ஒன்று இருந்துச்சு தெரியுமா, அந்த மாதிரி ஒன்று டிசைன் பண்ணிட்டு இருக்கான். பாட்டி தாத்தா வந்து கலாய்க்கிறாங்க, டே என்னடா பண்ணுறேன்னு கேட்குறப்போ அப்படியே மூடி மறைக்கிறான். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா குட்டி பையன் ஸ்கூலில் எப்படி வந்து ஸ்கோர் பண்ணதுக்கு காம்ப்ளிமெண்ட்டாக இந்த மாதிரி ஸ்டிக்கர் ஒட்டி விட்டாங்க, அந்த மாதிரி இவன் இங்கே ஒரு டெஸ்ட் நடத்துகிறான். அந்த டெஸ்ட்டுக்கான பேப்பர்ஸ் எல்லாருக்கிட்டையும் திருத்தி கொடுக்குறப்போ நம்ம ஹீரோன் மட்டும் பார்த்தீங்கன்னா ஃபுல் ஸ்கோர் வந்து எடுத்ததா சொல்லிட்டு அந்த கார்ட்டூன் ரேபிட் போட்டு அந்த ஸ்டிக்கரை வந்து அதில் ஒட்டி காம்ப்ளிமெண்ட்டாக வந்து கொடுக்குறான். அதை பார்த்து அவன் இம்ப்ரெஸ் ஆகிடுதா, பையன்கிட்ட இருந்து ஐடியா வடிச்சு அம்மா உஷார் பண்றதுக்கு பையன் என்ன வேலை பார்க்கறான்னு பாருங்க. ஸோ அப்போ பேப்பர்லாம் கொடுத்து முடிச்சதுக்கு அப்புறமா ஒரு பொண்ணு மட்டும் அந்த ஸ்டிக்கர் ஒட்டிக்கிற மேட்டரை பார்த்துட்டு என்ன அவளுக்கு மட்டும் ஸ்டிக்கர்னு கேட்குறப்போ அவன் சொல்றான், இனிமேல் வைக்கிற டெஸ்ட்ல யாரெல்லாம் 100க்கு 100 எடுக்கிறீங்களோ அவங்க எல்லாருக்குமே இனிமேல் இந்த கார்ட்டூன் ஸ்டிக்கர் வந்து பாராட்டா வந்து ஒட்டப்படும் சொன்னதுனால அந்த ஸ்டிக்கர்ஸ் எல்லாம் வாங்கி பார்த்துட்டு அப்ப இதுக்காகவே நல்லா படிக்கணும் போலயே, நல்லா இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டு இருக்காங்க. ஸோ செம்ம ஐடியாவும் இருக்கு அவனுக்கு. அவரும் ஆஃபீஸில் வந்து இந்த வாஸ்க்கு வந்து ஒரு ஃபோன் வருது, கொரியால இருந்து தான். ஒரு மாசம் கழிச்சு வரதா இருந்தாங்க தெரியுமா, அவங்க வந்து இப்போ நாளைக்கே வராங்களான்னு சொல்லிட்டு இவர் ரொம்ப சந்தோஷமா வந்து சொல்றாரு, ஏமா நாளைக்கு தான் வராங்களாமா, ஆயத்தமா இருந்துக்கோ, நாளைக்கு கண்டிப்பா வந்துருன்னு சொல்லிட்டு இவர் சொல்லும்போது அவர் ரொம்ப பதட்டமா இருந்தா, என்ன சார் சொல்றீங்க நாளைக்கே வா அப்படின்ட்டு முடிச்சு போயிருந்தா. ஆக்சுவலா வந்து கொரியன் கொஞ்சம் கொஞ்சம் கத்துக்கிட்டு வரா, கொஞ்சம் புரிஞ்சுக்க முடியும், பட் இப்படி சரளமா பேசுறது தான் அவளுக்கு ரொம்ப பதட்டமாகுது. இதை பத்தி நம்ம ஹீரோ கூட சொன்னதுக்கு அப்புறமா ஹீரோ இப்போ என்ன பண்றதுன்னு தெரியாம முடிச்சு போயிருக்கிறான். ஹீரோ பாட்டி தாத்தா வழக்கமா இருக்கக்கூடிய அந்த பார்ல தான் இருக்கிறாங்க. ஸோ தாத்தா ரொம்ப கவலைப்படுறாரு. எது நினைச்சு கவலைப்படுறாருன்னா, இனிமேல் அந்த பொண்ணு கிளாஸுக்கு வரமாட்டாளே, ஒரு ஆள் குறைஞ்சு போயிருமேன்ட்டு அப்படி சொல்றாரு. பாட்டி சொல்றாங்க, ஐயோ அந்த பொண்ணு பாவையா வேலை போயிருன்னு சொல்லிட்டு நாங்கள் கவலையில் இருக்கோம் அப்படின்ட்டு பாட்டி ஒரு பக்கம் சொல்ல, இவன் ஒரு பக்கம் கவலையா இருக்க, என்ன பண்ணலான்னு ஒண்ணுமே புரியல. அப்பதான் அந்த பார்டெண்டர் ஒருத்தர் இருக்கிறாரு. அவர் பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னால சவுண்ட் இன்ஜினியரா தான் வேலை பார்த்தாராம். ஸோ அவர்கிட்ட வந்து ஒரு ஏர்பட் ஒன்று இருக்கு. ஸோ அந்த டைம்ல ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாலனா அது பெருசாக தான் நம்மளுக்கு தெரியும், அதை வந்து ஒன்று கொடுக்குறாரு. கொடுத்து அதை கூடவே இருந்து கனெக்ட் பண்ற மாதிரியான ஒரு ஆம்பிளிஃபை மாதிரியான சின்ன டிவைஸ் ஒன்று கொடுத்து இது அந்த பொண்ணுக்கு அதில் மாட்டி முடிய வச்சு மறைச்சு நீங்க ஒரு தூரத்துக்குள்ள இருக்கணும், இவன் வந்து கனெக்ட் பண்ணி பேசணும் அப்படின்ட்டு வந்து இப்படி சொல்லியும், யோ யார் நீ எங்கேயா இருந்த அப்படின்னு சொல்லிட்டு அதை வாங்கி நம்ம ஹீரோன் கிட்ட கொடுத்து அனுப்பி வைக்கிறாங்க. ஸோ இவங்க கம்பெனி ஆட்கள் எல்லாருமே உட்காந்து அந்த கொரியனுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அதே சமயம் தூரத்தில் பார்த்தா ஒரு கார் இருக்குல்ல, அந்த கார்ல தான் தாத்தா பாட்டி அண்ட் நம்ம ஹீரோ பின்னால அந்த டிவைஸோட உட்காந்துருக்கான். ஸோ இந்த டிஸ்டன்ஸுக்குள்ள தான் வந்து இவங்க நம்ம ஏர்போர்ட்டோட அதாவது நம்ம ஹீரோன் கிட்ட வந்து கனெக்ட் பண்ண முடியும் போலான்னு சொல்லிட்டு அப்படி கார்ல ஒரு மறைமுகமா இருக்கிறாங்க. ஸோ நம்ம ஹீரோ ஹெட்ஃபோன் போட்டு அவங்களுக்கு டிரான்ஸ்லேட் பண்ண ரெடியா இருக்கிறான். பாட்டியும் தாத்தாவும் பைனாக்குலர்ல யார் யார் வராங்க போறாங்கன்னு சொல்லிட்டு இப்படி டிடெக்டிவ் மாதிரி பார்த்துட்டு இருக்காங்க. அப்படி வெயிட் பண்ணும்போது அந்த கொரியன் காரனும் அவன் டீமும் வராங்களா. அப்படி வந்து உட்கார்ந்ததுமே அப்புறம் நம்ம ஹீரோனுடைய பாஸ் சொல்றாப்ல, இந்த மாதிரி இந்த பொண்ணு தான் கொரியன் தெரிஞ்ச பொண்ணு, இவ தான் டிரான்ஸ்லேட் பண்ண போறான்னு சொல்லிட்டு அறிமுகப்படுத்தி வச்சதும் இவ்வளவு வந்து வெல்கம் பண்றா. ஸோ கொஞ்சம் கொஞ்சம் அவளுக்கு கொரியன் தெரியல, அதை வச்சு சமாளிச்சு வெல்கம் பண்றான். அப்புறம் அவங்களுடைய அந்த உரையாடல் வந்து தொடங்குது போல. ஸோ இவர் வந்து ஜாப்பனீஸ்ல பேசுறாரு, அதை அப்படியே நம்ம ஹீரோன் வந்து எடுத்து கொரியன்ல வந்து டிரான்ஸ்லேட் பண்றா. ஸோ இது எல்லாமே நம்ம ஹீரோ கேட்டு தான் எடுத்து கொடுக்க இவ வந்து சூப்பரா பேசுறா. எந்த சந்தேகமும் வரல. அப்படியே வந்து அந்த கொரியன்காரனே இந்த பொண்ணு நல்லா பேசுறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப இம்ப்ரெஸ் ஆயிடுதாப்ல. அப்புறம் ஒரு மாதிரி குறுகுறு நம்ம ஹீரோனை பார்த்துட்டு, சரி ஓகே நம்ம இந்த மீட்டிங் பத்தி இந்த பிசினஸ் பத்தி நம்ம அப்புறமா ஈவினிங் பேசலாமா அப்படின்ட்டு கொஞ்சம் இங்கிலீஷ் தெரியல, அதை வச்சு பேசி சமாளிச்சு நீங்க எல்லாருமே போங்க, நான் இந்த பொண்ணுகிட்ட பேசணும்னு சொல்றானா. எதுக்குடா இந்த பொண்ணுகிட்ட தனியா பேச போறான்ட்டு யாருக்கு ஒன்றும் புரியல. ஒருவேளை இந்த ஏரியாவை வந்து சுத்தி பார்க்கலான்ட்டு நினைக்கிறாரு போல அப்படின்ட்டு, சரிமா பாத்துக்கோமா நம்ம முக்கியமான கான்ட்ராக்ட் எதுவும் சொதப்பிடாதுன்னு சொல்லிட்டு அங்கிருந்து அவங்க எல்லாரும் போயிருந்தாங்க. இவங்களும் பார்த்துட்டு இவ்வளவு மட்டும் தனியா விட்டு போயிட்டாங்கன்னு சொல்லிட்டு ஒண்ணுமே புரியல, ஒரு குழப்பமா இருக்கு. நேரா பாத்தீங்கன்னா ஒரு அக்வேரியம் தான் கூட்டு போயிட்டு அங்க சுத்தி பார்த்துட்டு இருக்கிறான். ஸோ இவங்க வந்து ஹூடிலாம் போட்டு மறைஞ்சு அவங்கள ஃபாலோ பண்ணி போறாங்க. அப்படி ஒரு இடத்துல உட்காந்து காஃபி குடிக்கும் போது அவன் ஒன்னா பேச இங்க இருந்து அவன் கேட்டு நம்மளுங்க அதுக்கு வந்து டிரான்ஸ்லேட் பண்ணி சொல்லன்ட்டு அப்படி பேசிட்டு இருக்காங்க. இங்கதான் ஒரு விஷயம் புரிய வருது. அந்த கொரியன்காரன் நம்ம ஹீரோனை வந்து ட்ரை பண்றான். அது வந்து நம்ம ஹீரோக்கு தெரிஞ்சு போயிருது. அவனுக்கு செம காண்டாகுது. ஸோ அதனால என்னெல்லாமோ சொல்லி டைவர்ட் பண்ணி பாக்குறாங்க. இந்த மாதிரி இந்த அக்வேரியம் வந்து நான் என்னுடைய பையனோட வருவேன் அப்படிலாம் சொல்லி பாக்குறா. எது பையனா, உங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு ஷாக் ஆகி கேட்கிறான். ஆயிட்டுன்ட்டு சொல்லி அப்படி டைவர்ட் பண்ணா கூட அவன் வந்து இவளை விடுறதாவே இல்லை. அப்படியே வரான் கூப்பிட்டு நேரா ஒரு பீச்சுக்கே
வீட்டுக்கே கூப்பிட்டு வந்துருந்தான். இவங்க என்னமோ அவன் கண்டுபிடிச்சிற மாதிரி புதருக்குள்ளலாம் இருந்து ஒளிஞ்சிருந்து பார்த்துட்டு இருக்கிறாங்க. அப்படி பேசிட்டே வரும்போது என்ன சொல்றான்னா, ஆக்சுவலாக வந்து நீங்க பார்க்கறதுக்கு அப்படியே என்னுடைய ஃபர்ஸ்ட் லவ் மாதிரி இருக்கீங்க, ஸ்கூல் படிக்கும் போது இருந்த என்னுடைய க்ரஷ் மாதிரி இருக்கீங்க அப்படின்னு இப்படிலாம் சொல்றான். இதெல்லாம் நம்ம ஹீரோக்கு பார்த்து செம்ம டென்ஷன் ஆகுது. அப்போ நீ உடனே சொல்லு, இந்த மாதிரி நான் வீட்டுக்கு கிளம்பணும், என் பையன் இருக்கிறான், எங்க பாட்டி இருக்கிறாங்கன்னு சொல்லிடி அப்படின்னு சொன்னா இவன் சொல்லி பார்க்குறான். ஆனால் அவன் இந்த டாபிக் வரதாவே இல்லை. அவன் போக்கிலே பேசுறான். இந்த மாதிரி இங்கே பேசுற கொரியன் ரொம்ப சாமா இருக்குன்ட்டு ஓவரா குழஞ்சிட்டு இருக்கிறான். என்னடா இது, நம்ம இதுக்காக வந்தா இப்படி பண்ணிட்டு இருக்கிறான்னு சொல்லிட்டு வேலை வேற போயிடக்கூடாதுங்கிற ஒரு பயம் ஒரு பக்கம் இருக்கு. அப்ப கடைசியா சொல்றான், இந்த மாதிரி சில டாக்குமெண்ட் உங்க கம்பெனி சம்பந்தப்பட்டதெல்லாம் என்னுடைய ஹோட்டல் ரூம்ல இருக்கு, நீங்க வந்து வாங்கிட்டு போங்கன்னு சொல்றான். சரி ஓகேன்னு சொல்லிட்டு இவனும் நம்பிட்டு போறா. பின்னால நம்ம காரும் போய் ஃபாலோ பண்ணி வந்து நிக்குது. இவனும் அவன் ஹோட்டல் ரூம் கூப்பிட்டு வந்துருந்தான். சரி உள்ள வந்து வாங்கிட்டு போங்கன்னு சொல்லிட்டு உள்ள உட்கார வச்சுட்டு வேலை சம்பந்தமா டாக்குமெண்ட்லாம் எடுத்துட்டு வருவான்னு பார்த்தா ஒரு ஒயின் எடுத்துட்டு வந்து 2 கிளாஸ் தூக்கி வச்சுட்டு பக்கத்துல நெருக்கமா வந்து உட்கார்றா. என்னங்க இது, எனக்கு இதெல்லாம் வேணாம், நீங்க இந்த பேப்பர் ஒர்க் ஏதோ டாக்குமெண்ட்லாம் எடுத்துட்டு வரதா சொன்னீங்க, அதை எடுத்துட்டு வாங்க, நான் கிளம்புறேன்னு சொல்றப்போ இப்போ ஒரு மாதிரி தப்பா அதுக்கு பார்க்குறாங்க. டக்குன்னு இவ கத்திருந்தா பாருங்க. இந்த சத்தத்தை கேட்டு நம்ம ஹீரோ இவளை காப்பாற்றுறதுக்காக ஹோட்டலுக்குள்ள ஓடி வாரான். எந்த ரூம்ல இருக்காங்கன்னு தெரியாது, பட் வந்து கேட்டுட்டே வாரான். இந்த மாதிரி அவள் காதில் அந்த ஏற்பட்டு இருக்குல்ல, எந்த ரூம் எத்தனை நம்பர்னு கேட்குறப்போ நம்பர் அவர் சொல்லிடுதாளா. வந்து பார்த்தா டோர் வர லாக்கு. இவளும் ஒவ்வொரு ரூமா தாவி தாவி ஓடுறா. எதுக்காக இந்த மாதிரி என்ன துரத்துறீங்க, என்னை விட்டுருங்கன்னு சொல்றப்போ அவன் சொல்றான், என் கிரஷ் மாதிரி இருக்கிறம்மா, என்னுடைய ஃபர்ஸ்ட் லவ், நான் அவளை எதுவுமே பண்ணல, அந்த ஆசையில நான் உங்ககிட்ட தீக்கணும் அப்படின்ட்டு வெறிகுன்னு துரத்துறான். அங்கேயுமா ஓடுறா. கடைசியா கோழி அமுக்கிற மாதிரி பிடிச்சி அப்பதான் அவ காதில் அந்த ஏற்பட்டு இருக்கிறத பார்த்து, ஓகோ இப்படி தான் நீ வந்து கொரியன் பேசுனியா, அப்போ அந்த பக்கமாக யாரோ இருக்கிறாங்களா, சரி யாராக இருந்தால் நமக்கு என்னன்னு சொல்லிட்டு பெட்டில் இந்த மாதிரி கொண்டு வந்து அவங்கள பாய பார்க்குறான், தப்பாக நடந்துக்க பார்க்குறான். நம்ம ஹீரோவும் ரூமை கண்டுபிடிச்சிட்டான், திறக்க முடியல. அப்போ பக்கத்தில் சர்வீஸ் லேடி இன்னொரு ரூமை திறந்து வராங்க. அப்போ அந்த ரூமுக்குள்ள வந்து அந்த வீட்டு பால்கனியை பிடிச்சி இப்போ இந்த பால்கனிக்கு மேலே வந்துட்டான். இந்த டோருமே லாக்கில் தான் இருக்குது. ஆனால் டம்முன்ட்டு அடிக்கிற சத்தம், என்னடா இது சத்தம்ட்டு இவன் திரும்பி பார்க்கும்போது அந்த கேப்பில் அவன் தலையில் ஒரு ஜாடி தூக்கி போட்டு அவனை மட்டையாக்கிட்டு ஓடி வந்து அந்த டோரை திறந்து விட்டதும் நம்ம ஹீரோக்கு இப்போ தான் உயிரே வருது. உனக்கு எதுவும் ஆகலை, எதுவும் பண்ணல அப்படின்னு கேட்குறான். எனக்கு எதுவும் ஆகலை, நல்லவள என்னை காப்பாத்திரன்னு சொல்லிட்டு இப்போ தான் அவளுக்கு உயிரே வருது, சரிவான்னு சொல்லிட்டு அங்கேருந்து ஓடி வந்து காரில் ஏறி அங்கேருந்து வந்துருந்தாங்களா. இப்போ மறுநாள் பார்த்தீங்கன்னா அவ்வளோதான், என்னுடைய வேலை காலின்னு சொல்லிட்டு பார்க்குற பட்சத்தில் பாஸ் வராரு. அவளுக்கு ரொம்ப பதட்டமாக இருக்கு. நேற்று என்னமா ஆச்சு, நீ போனதுக்கு அப்புறமா அவர் அந்த கான்டாக்ட் வேணான்னு சொல்லிட்டு போயிட்டாருன்ட்டு சொல்றப்போ அப்படியே முழிக்கிறா, பதில் சொல்ல முடியாமல் முழிச்சு நிற்கிறா பாருங்க. அப்போ சொல்றாரு, ஆனால் நீ உன்னுடைய வேலையை சிறப்பாக முடிச்சிட்டமா, நாங்கள் எதிர்பார்க்கவே இல்லை, இந்த அளவுக்கு கொரியன் பேசுவ, டிரான்ஸ்லேட் பண்ணுவேன்ட்டு நாங்கள் நினைச்சு கூட பார்க்கலன்னு சொல்லிட்டு இப்படி வந்து பாராட்டாரு. ஆக்சுவலாக நம்ம ஹீரோன் கிட்ட தப்பா நடந்தவன் இந்த மாதிரி வெளிப்படையே சொல்ல முடியாதுல்ல, அவன் மேலே தான் தப்பு, அவன் சொன்னா அவன் பேரும் கெட்டு போகும், அவனுடைய பிஸ்னஸும் நாரி போகும் அப்படிங்கிறதுனால அவன் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி சொல்லாம கொள்ளாம டீல் மட்டும் வேணான்னு சொல்லிட்டு போயிட்டான், ஓடிட்டான் நாட்டுக்கே. ஆனா இவ பண்ண வேலை இவங்களை வந்து மிரள வச்சிருக்கு. நீ சிறப்பா அவனுடைய வேலையை முடிச்சிட்டமா, நாங்க எதிர்பார்க்கவே இல்லை இந்த அளவுக்கு நீ கொரியன் பேசுவ, இப்படி கலக்குவன்ட்டு நினைச்சு கூட பார்க்கல, அதனால நாங்க உனக்கு வந்து ஒரு சர்ப்ரைஸ், இந்த மாதிரி உன்னுடைய வேலையை நாங்க வந்து பெர்மனன்ட் ஆக்குறோம், அதுவும் உனக்கு வந்து ப்ரொமோஷன் கொடுக்குறோன்ட்டு இப்படி சொல்றாரா. அவ்வளவுதான், அப்படியே ஆடி போயிருந்தா. அவளுக்கு அவ்வளவு சந்தோஷமா இருக்கு. எல்லாருமே அவளை வந்து பாராட்டுறாங்க. இனிமேல் அவளுடைய வேலையை பத்தி அவளுக்கு எந்த கவலையும் கிடையாது. என்ன அந்த கொரியன் மட்டும் கற்றுக்கணும், அதுவும் நம்ம ஈஸியாக கற்றுக்கலாம்னு சொல்லிட்டு ஒரு நம்பிக்கை, அவ்வளோதான். ஸோ உங்களுக்கு ப்ரொமோஷன் கிடைச்ச இந்த விஷயத்தை வந்து அப்படியே கிராண்டாக நம்ம வழக்கமான பாரில் தான் கொண்டாடுறாங்களா. பாட்டு, மியூசிக், டான்ஸ்ன்னு சொல்லிட்டு போயிட்டு இருக்குது. நம்ம ஹீரோ அப்படி டான்ஸ் ஆடும்போது கூட 2 பேருமே அப்படியே ஒரு மாதிரி பார்த்துக்கிறாங்க. 2 பேருக்கு இடையில காதல் இருக்கு, இந்த இடத்துல வெளிப்படுத்துவாங்களோன்னு தோணும், பட் அப்படியே டான்ஸ் ஆடிட்டே இருக்கிறாங்க. இதில் முக்கியமாக ஒன்று சொல்ல போனால் இந்த ஏர்பட் ஐடியா கொடுத்த நம்ம பார் டெண்டர் இருக்கிறாரே, அவருக்கு தான் சொல்லி ஆகணும். ஏன்னா ஐடியா மட்டும் அவர் கொடுக்கல, இவங்க சொதப்பிருப்பாங்க, அவ்வளோதான், அம்போன்னு ஆயிருக்கும்ல. அப்படியே பார்ட்டியை செலிப்ரேட் பண்ணிட்டு அப்படியே வீட்டுக்கு நடந்து வராங்க. அவங்க வீட்டுக்கு தான் வந்து விட வரான் போல. ஸோ அப்படியே பேசி நடந்து வரும்போது அப்படியே நெருக்கம் ஏற்படுது. ஸோ காதலை வெளிப்படுத்துற மாதிரி 2 பேருமே நெருங்கி அப்படியே முத்தம் கொடுக்குற மாதிரி வருவாங்க. அப்போ டக்குன்னு பாட்டி அங்கேருந்து சக்யூரான்னு சொல்லிட்டு கத்திக்கிட்டு வராங்க. அடச்சே அப்படின்ட்டு நம்ம ஆள் முழிக்கிறானா. அப்போ வந்துட்டு இந்த மாதிரி உன் புருஷன் திரும்பி வந்துட்டாமா அப்படின்னு சொல்றப்போ அப்படியே ஆடி போயிருந்தா நம்ம ஹீரோ கூட அப்படியே ஒரு மாதிரி நிற்கிறான். அப்போ அங்கேருந்து அவனுடைய புருஷன் பேக்கு கைமா வந்துட்டு இந்த மாதிரி இவ காலில் விழுந்து கதறான், என்னை மன்னிச்சிருமா, நான் உங்களை விட்டு போயிருக்க கூடாது, என் குழந்தையும் உன்னை விட்டு நான் போனது தப்பு தான் அப்படின்ட்டு இந்த மாதிரிலாம் அழுது புலம்புறான், மன்னிச்சிருன்னு சொல்லிட்டு கதறான். இதெல்லாம் நம்ம ஹீரோ பார்த்துட்டு இருக்கிறான். கட்டி அணைச்சி வர, நான் இனிமேல் உங்களை விட்டு போக மாட்டேன், இனிமேல் நீங்க தான் முக்கியம் அப்படின்ட்டுலாம் அப்படி பேசிட்டு இருக்கிறான் பாருங்க. இவ பாட்டுக்கு அமைதியா இருக்கிறா, அவன் பாட்டுக்கு கதறான். ஸோ அவளும் வந்து கணவரை ஏத்துக்கிட்டான்னு தான் நினைக்கிறேன். இப்படியே உடஞ்சி போய் பார்க்கறது நம்மால் தான். அப்படியே பார்க்குறான், என்ன பண்ணுறதே தெரியல. அப்படியே காதலை வந்து வெளிப்படுத்துற மாதிரி வந்தாங்க. டக்குன்னு வந்து இங்க இப்படி ஒரு பெரிய இடியை தூக்கி போட்டாச்சு அப்படின்ட்டு நம்ம ஆள் முழிக்கிறான். அப்படியே கட் பண்ணா இவன் தாத்தாவும் பாட்டியும் ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. இந்த மாதிரி சகீரோடைய கணவர் திரும்பி வந்ததை பத்தி ரொம்ப சந்தோஷப்பட்டு, ஏன்னா
அந்த பொண்ணு இவ்வளவு நாள் இவ்வளவு அவதிப்பட்டா கஷ்டப்பட்டா, இப்ப வேலை நிரந்தரமாயிருச்சு, கணவரும் திரும்பி வந்துட்டா, இப்பதான் இந்த பொண்ணுடைய வாழ்க்கையிலேயே விமோச்சனம் கிடைச்சிருக்குன்ட்டு இந்த மாதிரிலாம் பேசிட்டு இருக்கிறாங்க. ஆக்சுவலா இவனுக்குள்ள இருக்கக்கூடிய காதல் இதை பத்தி சும்மா அவங்க கேலி பண்ணிருப்பாங்க, கிண்டல் பண்ணிருப்பாங்க. ஆனா அந்த பொண்ணுடைய கணவர் திரும்பி வந்துட்டான்ல, அதுதான் அந்த இடத்துல வந்துட்டு அவங்க ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. இவனு கூட யோசிக்கிறான், ஓகே செக்யூரா அவ கணவரோட சந்தோஷமா இருக்கட்டும், ஏன்னா அவளே வந்து ஏத்துக்கிட்ட மாதிரி தான் தெரியுது. சரின்ட்டு கவலையா தான் இருக்குது. ஏன்னா ஒரு லவ் இல்ல, ரெண்டாவது லவ் இதுவும் புட்டுக்கிட்டு போயிருச்சு அப்படின்னு தான் கவலையா இருக்கு. இப்போ யாரோ ஃபோன் பண்றாங்க, யாருன்னு பார்த்தா அம்மா தான். அம்மா கால் பண்ணி இந்த மாதிரி அப்பாவுக்கு உடம்பு சரியில்லப்பா, அவர் வந்து சீரியஸா இருக்கிறாரு, பல நாளா அவருக்கு இப்படி ஒரு வியாதி இருந்துச்சு, அது உங்ககிட்ட சொல்லக்கூடாதுன்ட்டு அப்பா மறைக்க சொல்லிட்டாரு, இப்போ திடீர்னு இப்படி ஆயிடுச்சுப்பா, சீக்கிரமா கிளம்பிவான்னு சொன்னதுனால இவன் அப்படியே பார்த்துட்டு போறான். அப்புறம் இங்க இருந்து யார்கிட்டையும் சொல்லாம கொள்ளாம தான் கிளம்பி வேக வேகமா கொரியா போறான். நேரா ஹாஸ்பிட்டல் வந்து அப்பாவை பார்க்க வரப்பல அப்பா பேச்சு மூச்சு இல்லாம முடியாம தான் இருக்கிறாரு. அம்மா கிட்ட வந்து கேட்கிறான், எதுக்குமா இதை சொல்லவே இல்லைன்னு கேட்கிறப்போ, உனக்காக தாண்டா அந்த மனுஷன் வந்து இதை சொல்ல வேணான்னு சொன்னாரு, நீ அவரை நினைச்சு கவலைப்படக்கூடாது, வருத்தப்படக்கூடாது, நீ என்ன ஆசைப்பட்டியோ அதை செய்யட்டும் விடுன்ட்டு என்ற சொல்லிட்டாரு. இத்தனை நாள் அவன் விருப்பத்துக்கு நான் தடையா இருந்தேன், ஆனா இனிமேல் அவன் பாட்டுக்கு அவன் வாழ்க்கையை பார்க்கட்டும்ட்டு அவர் தாண்டா ஆசைப்பட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு, இந்த வியாதி வந்ததுக்கு அப்புறமா அப்பா ரொம்ப சேஞ்ச் ஆயிட்டாரு, அதனால தான் உனக்கு ஃபோன் பண்ணி இங்க வான்னு சொன்னது. இந்த மனுஷன் தான் அதை சொல்ல வேண்டாம்னு கடைசி வரைக்கும் உன் சந்தோஷத்துக்காகவே அவருடைய வியாதியை உன்கிட்ட இருந்து மறைச்சிட்டாருன்ட்டு இப்படி சொல்லி வேதனைப்பட்டு அழுறாங்க அம்மா. வீட்டுக்கு வந்து அவனும் ஸ்டோர் ரூம்ல இருக்கக்கூடிய அவனுடைய பழைய திங்ஸ்லாம் எடுத்து பார்க்கறான். அப்பதான் அப்பா சின்ன வயசா இருக்கும்போது தன்னை எந்த அளவுக்கு பாசமா பார்த்தாரு, அந்த அன்போடைய வெளிப்பாடுன்ட்டு சொல்லிட்டு சில பொருட்கள்லாம் இருக்கு, அதெல்லாம் எடுத்து பார்க்கறான். விவரம் தெரிஞ்சதுக்கு அப்புறமா தானே நம்ம அப்பா கிட்ட முட்டிக்கிட்டு போய் நிற்கிறோம். அது வரைக்கும் அப்பா நமக்கு வந்து ஒரு ஹீரோ மாதிரி தான். நம்ம வேதனைப்படக்கூடாதுன்ட்டு அந்த மனுஷன் அந்த வியாதியை மறைச்சிருக்கிறாரே அப்படின்னு சொல்லிட்டு அப்பாவுடைய பாசம் இந்த இடத்துல புரிஞ்சுக்க முடியுது. ஸோ அவங்க கம்பெனியை அவன் பொறுப்பேற்க வேண்டிய ஒரு நிலைமை. அப்படியே கட் பண்ணா இதுல இருந்து கிட்டத்தட்ட ஒரு 3 வருஷம் கழிச்சு அப்பா இறந்து போயிட்டாரு. இப்போ அந்த இடத்துல இவன் தான் பொறுப்பா இருந்து அந்த கம்பெனியை வந்து கவனிச்சுக்கிறான். ஸோ அதை பத்தின மீட்டிங்லாம் முடிச்சுட்டு அங்கிருந்து ஒரு ஹோட்டல் இருந்து கிளம்பி போறாங்களா. ஆக்சுவலா இது அவன் ஹோட்டல் தான் நினைக்கிறேன். அந்த ஹோட்டலை பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோயின் வந்து நிற்கிறா, அதுவும் ஜப்பான்ல இருந்து கொரியாவில். ஸோ அவ வேலையிலே வந்து பார்த்தீங்கன்னா நிரந்தரமா அந்த டூர் கைட் மாதிரி வேலை பார்ப்பான்னு நினைக்கிறேன். அந்த மாதிரி நிறைய பேரை டிராவல் பண்ணி கூப்பிட்டு வந்திருப்பால, அவங்களை ஸ்டே பண்ண வைக்கிறதுக்காக தான் இந்த ஹோட்டலை வந்து ரூம் அரேஞ்ச் பண்ணி கொடுத்துட்டு இருக்கா. அப்ப நம்ம ஹீரோவை பார்த்து அப்படியே ஸ்டன் ஆகி போய் நிற்கிறான். இப்போ அவளும் பார்த்துருதா. ரெண்டு பேருமே இதை எதிர்பார்த்திருக்கவே மாட்டாங்க, அதுவும் இவ்வளவு தூரம் கடந்து வந்து ஒன்னா நின்று பாக்குறதான்னு சொல்லிட்டு அப்புறம் அப்படியே உட்காந்து காஃபி சாப்பிட்டுக்கிட்டே பேசுறாங்கல்ல. ஸோ நம்ம ஹீரோன் வந்து பார்த்தீங்கன்னா இந்த 3 வருஷத்துல நல்லாவே கொரியன் பேசுறாங்க, நல்லா ஃப்ளூவெண்டா பேசுறேன்னு சொல்றப்போ, பின்ன நீ கத்து கொடுத்தது அதுக்கப்புறம் படிப்படியா நல்லா கத்துக்கிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாப்லையா. சரி ஓகே, பாட்டி என்ன பண்றாங்க, பையன் என்ன பண்றான், அப்புறம் வீட்டுக்காரர் என்ன செய்யறாருன்னு சொல்லிட்டு இப்படி கேட்கிறப்போ, பையன் நல்லா இருக்கிறான், பாட்டி நல்லா இருக்கிறாங்க, என் வீட்டுக்காரர் என் கூட இல்லைன்ட்டு வந்து சொல்றாளா. என்ன சொல்றேன்னு சொல்லிட்டு கேட்கிறப்பவே எனக்கு ஒரு கொஞ்சம் குதூகலம் தான். ஆமாம், அன்னைக்கு நைட்டு நம்ம 2 பேரும் பேசி நடந்து வந்தோம்ல, அப்பதானே வந்தான். ஸோ நீ கூட பார்த்துருப்ப, என்னை ஏத்துக்கோ மன்னிச்சுக்கோன்னு சொல்லிட்டு கெஞ்சினான். ஆனா எனக்கு அவனை ஏத்துக்க மனசே இல்லை. நான் குழந்தையோட தவிச்சப்போ அவதிப்பட்டப்போ எனக்கு உறுதுணையா ஆறுதலுக்கு யாருமே கிடையாது. அப்ப நானும் என்னுடைய குழந்தையும் வேணான்னு சொல்லிட்டு தவிக்க விட்டு போனவன் தானே, மறுபடியும் எப்படி அவனை ஏத்துக்கிட்டு என்னால நிம்மதியா வாழ முடியும், அதனால சரிப்பட்டு வராது, நீ கிளம்புன்ட்டு நான் அவனை விரட்டி விட்டேன் அப்படின்னு வந்து சொல்லும்போது இவனுக்கு அவ்வளவு ஹாப்பியா இருக்குது. சரி நீ எதுக்கு சொல்லாம கொள்ளாம வந்த, நீ போனதுக்கு அப்புறமா நான் அவனை ட்ரை பண்ண தெரியுமா, உனக்கு கால் பண்ண தெரியுமா அப்படின்ட்டு வந்து இவனை வந்து அவன் ரொம்ப மிஸ் பண்ணியிருக்கான்னு சொல்லிட்டு அவருடைய வார்த்தைகளே நல்லாவே தெரியுது. சரி உன் ஃபோன் நம்பர் கொடுன்னு சொல்லிட்டு இவன் டைரியை வந்து எடுக்கிறா, நோட் பண்றதுக்காக எடுக்கிறப்போ யதார்த்தமா பார்த்தீங்கன்னா இவன் கொடுத்த அந்த ஸ்டிக்கர்ஸ் வந்து கீழே விழுது. அதை பார்க்குறான். அப்படி வந்து 2 பேருமே எடுக்கிறாங்க. இன்னுமா இதை வச்சிருக்கேன்னு சொல்லிட்டு கேட்குறப்போ அப்படியே வந்து 2 பேருக்குள்ள ஒரு புன்னகை. ஸோ இதுல இருந்தே தெரியுது இவனை வந்து ரொம்ப மிஸ் பண்ணி காதலிச்சிருக்கான்னு சொல்லிட்டு, இன்னுமே காதலிக்கிறான்ட்டு நல்லாவே தெரியுது போல. சொல்ல போனா அன்னைக்கு நாள் இரவு 2 பேருமே வந்து முத்தம் கொடுத்து காதலை வந்து சொல்லியிருக்க வேண்டியது, பட் அவங்க கணவர் வந்ததுனால அதை சொல்ல முடியாமலே போயிடுச்சு. ஆனா விதியை பார்த்தா இந்த மாதிரி 3 வருஷத்துக்கு அப்புறம் அதுவும் நாடு விட்டு நாடு யதார்த்தமா சந்திச்சு அவங்க காதலை வெளிப்படுத்தி ஒன்று சேர்ந்து போறாங்கன்னு தான் இந்த படம் வந்து இந்த இடத்துல முடிச்சு போகுது. ஓகே, இந்த ஸ்டோரி எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத பத்தி கீழே கமெண்ட் பண்ணுங்க. நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கறதுக்கு முன்னால நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.